போடிநாயக்கனூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வம் முன்னிலை பெற்றிருக்கிறார். சற்று நேரத்திற்கு முன்பாக அவர் பின்னடைவை சந்தித்திருக்கிறார் என்று நாம் பார்த்தோம். நொடிக்கு நொடி நிமிடத்திற்கு நிமிடம் களம் மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்நிலையில் போடிநாயக்கனூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வம் முன்னிலை பெற்றிருக்கிறார். மீண்டும் நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தொகுதியில் சபாநாயகர் அப்பாவு பின்னடைவை சந்தித்திருக்கிறார். ராதாபுரம் தொகுதியில் இருக்கக்கூடிய தாவேக வேட்பாளர் முன்னிலையில் இருக்கிறார். நெல்லை மாவட்டத்தில் உள்ள 5 தொகுதிகளிலும் தற்போதைய நிலவரப்படி தாவேக முன்னிலையில் இருக்கிறது. நாம் பார்த்தோம், சென்னையில் இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதிகளிலும் தாவேக வேட்பாளர்கள் முன்னிலையில் இருக்கிறார்கள் என்று பார்த்தோம். தற்போது நெல்லை மாவட்டத்தில் என்ன நிலவரம் என்பதனை பார்க்கிறோம். அங்கு இருக்கக்கூடிய 5 சட்டமன்ற தொகுதிகளிலும் தாவேக முன்னிலையில் உள்ளது. தற்போது வரை 228 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரம் நமக்கு கிடைத்திருக்கிறது. தாவேக 97 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. அதிமுக 79 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. திமுக 52 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை அங்கே 5 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. அந்த 5 சட்டமன்ற தொகுதிகளிலும் தாவேக முன்னிலை பெற்றிருக்கிறது. ஆரம்ப கட்ட போக்குகள் அதிர்வுகளை தந்து கொண்டிருக்கின்றன. முதல்வர் உட்பட 31 அமைச்சர்கள் பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். முதற்கட்டத்தில் இன்னும் அடுத்தடுத்த சுற்றுகள் இருக்கின்றன. அண்மை நிலவரத்தை நாம் நொடிக்கு நொடி பார்த்து வருகிறோம். தற்போதைய நிலவரப்படி தாவேக தலைவர் விஜய் திருச்சி கிழக்கில் முன்னிலை பெற்றிருக்கிறார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் உதயநிதி ஸ்டாலின் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பின்னடைவை சந்தித்திருக்கிறார். காட்பாடி தொகுதியில் துரைமுருகன் பின்னடைவு. விருத்தாச்சலத்தில் பிரேமலதா விஜயகாந்த் தற்போது பின்னடைவு என்ற செய்தி வந்திருக்கிறது. சௌமியா அன்புமணி முன்னிலை பெற்றிருக்கிறார். அவிநாசியில் பாஜகவின் எல் முருகன் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். பொள்ளாச்சி தொகுதியில் என்ன நிலவரம் என்பதனையும் பார்க்கிறோம்.